ஹலோ கைஸ், நமக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி அன்ஷிதா அவர்களும் பவித்ரா அவர்களும் யோசிக்கிறாங்க போல். ஏன்னா இன்றைக்கி முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோமோவில் மஞ்சரி அவர்களும் ஜாக்லின் அவர்களும் பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துருக்காங்க அன்ஷிதா மற்றும் பவித்ரா அவர்களை எதிர்த்து. இதனால் ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக கல்லெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கு இல்லையா, கன்வேயர் பெல்ட்லேருந்து. ஸோ இப்போ ஒரு பொம்மையை வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பிக் பாஸ் டீமு. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க போல். ஸோ இதன் காரணமாக நம்ம அன்ஷிதா அவர்களும் பவித்ரா இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 பொம்மையை வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொம்மையை வந்து எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் மற்றும் மஞ்சரி மும்முரமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் ஜாக்லினுடைய டீமும் முத்துக்குமரனுடைய டீமும் வந்து பார்த்திங்கன்னா டைப்பில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஜெப்ரியோட டீமும் அதே மாதிரி விஜய் விஷாலுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. விஜய் விஷாலுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் மீன்ஸ் அவங்களே வந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெப்ரி அவர்கள் தனியாக வந்து பார்த்திங்கன்னா டீமை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா கை கோட்டுட்டு நிற்கிறாங்க, முத்துக்குமரனும் ஜாக்லின் அவர்களும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை வந்து பவித்ரா கிட்டே அன்ஷிதா கிட்டே இருக்கிறதுனால ஸோ அதை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாக்லின் அவர்களும் மஞ்சரி அவர்களும் போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி பயங்கரமாக லாக் பண்ணுறாங்க. ஸோ லாக் பண்ணி அந்த பொம்மையை வந்து எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அன்ஷிதா அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. 2 டீமும் சேர்ந்துக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து இப்படி வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவள் என்னை கடிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொட்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடிச்ச மாதிரி எந்த சீனுமே வந்து காட்டப்படவே இல்லை. அதே மாதிரி பவித்ரா அவர்கள் பிடிச்சி இன்னொரு பக்கம் வந்து கத்துறாங்க, நீங்கள் எப்படி 2 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து கேம் ப்ளே பண்ணலாம், நீங்கள் ஆடுறதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து மஞ்சரி அவர்களை அன்ஷிதா அவர்கள் பிடிச்சி அப்படி லாக் பண்ணாங்க. அதே மாதிரி ஜாக்லின் அவர்களை வந்து பவித்ரா அவர்கள் பிடிச்சி லாக் பண்ணாங்க. சொல்லப்போனால் கடிக்கும் வந்து செஞ்சுருந்தாங்க. அன்ஷிதா லாக் பண்ணதில் மஞ்சரியால் சுத்தமாக எந்திரி கூட முடியல, அந்தளவுக்கு லாக் பண்ணாங்க. அதே ஒரு விஷயத்தை வந்து இவங்களுக்கு பண்ணும்போது இவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உலகத்திலே எங்களை வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டாங்க, இவங்க 2 பேராக சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பண்ணாங்க. நீங்கள் 2 பேரும் தானே இருந்துகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைக்குள்ளே ஆண்கள் யாருமே வந்து போகல. ஸோ அதுதான் ஹைலைட்டடான ஒரு விஷயமே, ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பாராட்டி தான் வந்து தீரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாச் பூச்சின்னு வந்து கத்துறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் வந்து வெற்றி பெற்று இருக்கிறது வந்து ஜாக்லினுடைய டீம் தான். ஸோ அதனால் இந்த நாமினேஷன் பாஸை கூட யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயான் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து குறிப்பிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதை தாண்டி இந்த டாஸ்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் டைப் பண்ணி தான் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் தான் இந்த கேமே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த அன்ஷிதா அப்புறம் பவித்ரா இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளாக வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிடாக தான் கருதப்படுகிறது. ஏன்னா இவங்க ஆரம்பத்துலேருந்தே டைப்பில் தான் வந்திருந்தாங்க விஜய் விஷால் டீம் கூட. ஸோ அதனால் இப்போ மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இல்லை அப்படின்றதுனால இவங்களும் வந்து டைப் பண்ணி விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யோசிக்கிறாங்க போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து நாங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா அவர்களும் பவித்ரா அவர்களும் வந்து நினைக்கிறாங்க போல். ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் டைப் பண்ணி விளையாடுங்க, இவங்களும் டைப் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். மற்றபடிக்கு ஒரு விஷயமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி எப்பவுமே நினைக்காதீங்க. எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அடித்தா வலிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அடித்தாலையும் வலிக்கும். அவங்களுக்கு வந்து அடித்தா ரத்தம் வருது அப்படின்னா உங்களுக்கு அடித்தாலையும் ரத்தம் வரும். அதை முதல்ல வந்து மண்டையில் ஏற்றிக்கிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு, அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளும் என்ன நோக்கி தான் வருது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மண்டையில் ஏற்றிக்கோங்க அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.